ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ஸ்டாக்ஸ் ஆப்பில் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஏதாவது போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, 2000 5000 எக்ஸ்ட்ரா இருக்குது. அதையும் வந்து நான் இடையில வந்து இப்போ அந்த ஃபண்டுக்குள்ளேயே போடணும், அந்த எஸ்ஐபிக்குள்ளேயே போடணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த ஹோம் பேஜ்லேயே பாருங்கள், உங்களுக்கு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எம்எஃப்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்கும். போர்ட்ஃபோலியோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன அமௌண்ட் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா யுவர் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா நிஃப்டி 500 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது வருது. அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து எனக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரீனு, சம்மரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா பை மோர் இருக்கும், இன்னொன்று செல்லு இருக்கும். நீங்கள் பை மோர் வந்து கொடுங்க. பை மோர் கொடுத்துட்டு எஸ்ஐபி ஒன் டைம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒன் டைம் கொடுத்துருங்க. ஒன் டைம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, மேக்ஸிமம் நீ எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ 1000 ரூபா அப்படின்னா 1000 ரூபா வந்து கொடுங்க. சரிங்களா? 1000 ரூபா கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட் அதுவே எடுத்துக்கும். இல்லை அப்படின்னா அந்த பேமெண்ட் ஆப்ஷன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏராக இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன்லாம் காட்டும். ஜிபே, ஃபோன்பே, அதர் யூபிஐ ஆப்ஸ், நெட் பேங்கிங், ஸோ எல்லாமே இருக்கும். எந்த மெத்தட் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கூகுள் பே வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு பே கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் பே 1000 கொடுத்தேன் அப்படின்னா என்னோடய கூகுள் பே வந்து ஓப்பன் ஆயிரும். கூகுள் பே ஓப்பன் ஆனோடனே ஒரு தடவை கண்டினியூ கொடுத்துட்டு என்னோடய யூபிஐ பின்னை கொடுத்தேன் அப்படின்னா பணம் வந்து சென்ட் ஆயிரும். சரிங்களா? பணம் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 2 டேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து அப்டேட் ஆயிரும். சரியா? நான் வந்து இப்போதைக்கு பணம் சென்ட் பண்ணல. ஓகேவா? நீங்கள் ஒருவேளை அந்த பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துடும். பெண்டிங் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். நீங்கள் 5000 ரூபா போட்டிங்கன்னா 5000 ரூபா காட்டும், 1000 ரூபா போட்டிங்கன்னா 1000 ரூபா காட்டும். ஸோ இது பெண்டிங்கில் இருக்கும். 2 டேஸில் அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 99 ரூபா இருக்குன்னா இப்போ நான் 1000 ரூபா ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1099 ரூபாய் மாறிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் வந்து அப்டேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன் டைமில் போய்ட்டு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஏன்னா எப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்கோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் எஸ்ஐபியில். ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.